இன்று நம்மளுடைய தலைமை நீதிபதி ஆயத்தில் ஜனநாயகன் படம் சம்பந்தப்பட்ட அப்பீல் கேஸ் வந்திருந்தது. அதில் ரெண்டு தரப்பும் வாதிட்டார்கள். அதில் முக்கியமாக ஜனநாயக படக்குழுவினர் வாதம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த படத்தை 22/12 அனுமதி கொடுத்தாச்சு. அதாவது அதை பார்த்து அதில் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. இருக்கிற அப்ஜெக்ஷன் ஒரு 14 இடத்துல மட்டும் கட் பண்ணணுன்ற கான்செப்டை சொல்லி லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகும் எங்களுக்கு மறுபடியும் 5ஆம் தேதி ஒரு நோட்டிபிகேஷனை கொடுத்து படத்தை மறுபடியும் ரீ கமிட்டிக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது தவறுன்ற கான்செப்ட்ல பேசப்பட்டது. அதே போல இதில் முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 5 பேர் படத்தை பார்த்து அதை கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அனுப்பின பிறகு, அதாவது அப்ரூவல் பண்ணி போர்டுக்கு அனுப்பின பிறகு, அந்த 5 பேர்ல இருந்தே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்ற ஒரு காரணத்துக்காக, அந்த ஒற்றை காரணத்துக்காக இந்த படத்தை, ஜனநாயக படத்தை நிறுத்தியது தவறுன்ற கான்செப்ட்ல வாதிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எதிர்த்தரப்புல, அதாவது அப்பீல் பண்ண போர்டு அவங்க சொன்ன கான்செப்ட் என்னன்னா, தனி நீதிபதி எங்களுக்கு போதிய அவகாசம் தரவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கேஸ் ஃபைல் பண்ணி உடனடியாக அன்னைக்கே எடுத்துக்கிட்டு மறுநாள் விசாரணை செய்து கவுண்டர் கூட போடாம டைம் கொடுக்காம உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. பட் நம்மளுடைய ஆர்டிகல் 226 பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்றத்துக்கு வைடு பவர் இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது தேவைப்படும் பட்சத்தில் நீதியின் பொருட்டு நிச்சயமாக அவசரமாக பல வழக்குகள் விசாரணை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அது நம்ம பார்த்திருப்போம். அதிமுக வழக்குகள் இருக்கு, கலைஞர் இறந்த சமாதி வைக்கிறதுக்கான வழக்குகள், இந்த மாதிரி பல வழக்குகள் விரைவாக எடுத்துக்கொண்டு விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அதில் தலைமை நீதிபதி ஒரு கொஸ்டின் கேட்டார். ஏன்னா இதை கேட்கும் பொழுது நாங்கள் கூட காலையில் 11 மணிக்கு ஆர்டர் போட்டாங்க, 8 மணிக்கெல்லாம் நாங்கள் ஸ்டே கொடுத்தோம், அதர் சைடை கேட்காம தானே கொடுத்தோம், அது எங்களோட பவர்ன்ற கான்செப்ட்ல அவர் சொன்னார். பிகாஸ் அவசியம் ஏற்படும் பொழுது நிச்சயமாக உயர்நீதிமன்றமானது தேவை என்றால் எடுத்துக்கிட்டு செய்ய முடியும். 2 தரப்பு வாதங்களையும் கேட்டாங்க. கேட்டு இந்த தீர்ப்பை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அநேகமாக நாளைக்கு நாளன்னைக்கு தீர்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேற எதனா டவுட் வந்தா கேளுங்க. எங்களை பொறுத்தவரையில் ஜனநாயகம் விரைவில் வெளிவரும். ஏன்னா அவங்க சொன்ன டெக்னிக்கல் பாயிண்ட், அதாவது இங்க பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஸ்டின் ஆஃப் லான்னு நாங்க சொல்லுவோம். அதாவது ஒரு ப்ரொசீஜர் பிரகாரம் செய்திருக்கிறார்களா, யாருன்னா அந்த போர்டு ப்ரொசீஜர் பிரகாரம் செய்யலன்றது எங்களுடைய வாதம். அதாவது 22/1 ரெக்கமெண்டேஷன் அனுப்பிட்ட பிறகு, அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அனுப்பின பிறகு அந்த 5 பேர்ல ஒருத்தரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அந்த கம்ப்ளைண்ட பேஸ் பண்ணி ஒரு படத்தை நிறுத்துவது என்பது சட்ட ரீதியாக சரி வராதுன்றது எங்களுடைய வாதம். வேற சார், விரைவில் ஜனநாயகம் வெளிவரும் என்று நாங்கள் நம்புகிறோம். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்.